அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். எல்லாரும் கொஞ்சம் கான்டென்ட்டாக கேட்கணும், கான்டென்ட்டாக படிக்கணும், அவசரப்படக்கூடாது. இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை எதிர்நோக்கி இந்த ஒரு நட்சத்திர பாதத்தில் உங்களுக்கு நான் சொன்ன கணக்குப்படி நீங்கள் போட்டு இது பண்ணீங்கன்னா, அதில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தால் நீங்கள் பெருத்த யோகத்தை அடைவீர்கள். அவ்வளோதான். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னா, இது ஒரு விதமான நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை தான் சுட்டி காட்டும். அதிர்ஷ்டம் என்பது இதில் ஒரு மனிதனுக்கு ஒரு இந்த நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொள்ளணும். அந்த நட்சத்திரத்தை இயக்குவதற்கு ஒரு கிரகம் அதில் வேணும். அப்போ உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, அது எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பாரு. உங்களுடைய நட்சத்திர பாதம், நட்சத்திர புள்ளி, லக்கண புள்ளி எந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கு அதை எடுத்து ஒரு குறித்து வச்சுக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம், சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் அதை எத்தனைன்னு குறித்து வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து மாந்தி நின்ற நட்சத்திர பாதம் எத்தனைன்னு குறிங்க. நான் ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறேன்னா, பரணி நட்சத்திரம் 6ஆம் பாதம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவருடைய லக்கண புள்ளி இருக்கு. அப்போ லக்கண புள்ளி என்ன சொல்கிறான்னா 6ஆவது பாதம், 6ஆவது பாதம். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா சந்திரனுடைய பாதம், சந்திரனுடைய பாதம் என்ன சொன்னால் உத்திரட்டாதி 1ஆம் பாதம். அப்போ உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது மொத்தம் என்ன சொல்கிறான்னா கும்பத்துக்கு 11/9 99. அப்போ பூரட்டாதி 4ஆம் பாதம் 100ஆவது, உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 101ஆவது. அப்போ சந்திரனுடைய பாதம் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால 101ஆவது பாதம். மாந்தி நிற்கின்ற பாதம், மாந்தி நிற்கின்ற பாதம் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் தான் மாந்தி நிற்குது. அப்போ பரணி நட்சத்திரத்தில் மாந்தி நிற்பது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே என்ன சொன்னா மாந்தி நிற்குது. அப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மாந்தி நிற்குது என்ன சொன்னால் என்ன சொன்னான்னா பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ என்ன சொல்கிறோம், அசுபதி 4, பரணி நட்சத்திரம் 4 அப்படின்னு 8 வந்துடுது. அப்போ லக்கணம் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதங்கும்போது 6ஆம் பாதமாக வந்துடும். சந்திரன் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படிங்கும்போது 101 வந்துடும். மாந்தி என்ன சொல்கிறான்னா
பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 8ஆம் வந்து. அப்போ இதோடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 109 115. இந்த 115லிருந்து 108 கழித்து விடுங்கள். 108 கழித்து விட்டால் 7. அப்போ 7 அப்படின்னு சொல்லி வரும்போது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும். அல்லது என்ன சொல்கிறேன்னா அதில் எதுவுமே கிரகம் இல்லை அப்படின்னா வந்து பூர நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும். அல்லது பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும். பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா இந்த கனெக்டிவிட்டி கிடைக்கணும். அப்போ இது அதாவது கடவுள் வந்து இதுக்குள்ளே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ட்டான். இதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா அதிர்ஷ்டம். ஏன்னா லக்னம், சந்திரன், மாந்தி இந்த 3ஐயும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற பாதங்களை கூட்டி 108ஆல் வகுத்து அது எந்த பாதம் வருகிறதோ அந்த பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் இவர்களுக்கு யோகம். சரி, அந்த பாவத்தில் வந்து அந்த நட்சத்திர பாதத்தில் எதுவும் கிரகம் இல்லை என்று சொன்னான். அதோடைய 10வது நட்சத்திரம் 10வது நட்சத்திரத்துலேயோ அல்லது 19வது நட்சத்திரத்துலேயோ வந்து கிரகம் இருக்கணும். ஏன்னா சேம் தானே, அந்த கிரகம் இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் அந்த கிரகத்தால் நீங்கள் பெருத்த யோகத்தை அடைவீர்கள். அந்த கிரகத்தால் பெருத்த யோகத்தை அடைவீர்கள். அந்த கிரகத்தால் பெருத்த யோகத்தை அடைவீர்கள் என்று சொல்லி இப்போ நான் சொன்ன வந்து என்னுடைய கிளையண்ட்டு. அப்போ பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கிரகம் இல்லை. ஆனால் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறான். அப்போ பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த சுக்கிரனால் அந்த அம்மாவுக்கு யோகம். 5ஆம் பாவத்தில் வந்து அந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால், ஏன்னா சுக்கிரனே வந்து என்ன சொன்னான்னா அந்த பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு, சுயசாரம் வாங்கியிருக்கார். முதல் குழந்தையால் யோகம். அப்போ இந்த பெண் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக மகாலட்சுமி வழிபாடு, பரணியிலையும் வழிபாடு பண்ணணும், பூரத்திலையும் வழிபாடு பண்ணணும், போராட்டத்திலையும் தொடர்ச்சியாக ஒரு மகாலட்சுமி வழிபாடை இந்த பெண் வந்து ரெகுலராக வந்து இந்த 3 நட்சத்திரத்தில் பண்ணி சும்மா வீட்டிலே ஃபோட்டோவை வந்து என்ன சொல்லலாம்னா மகாலட்சுமியோடைய படம் வழிபாடு பரணி வரும்போதும் பூரம் வரும்போதும் பூராடம் வரும்போதும் நல்ல பொங்கல் அழகாக வீட்டில் வச்சு 2 நாட்டு வாழைப்பழம் வச்சு அதுக்கு 2 பத்தி ஊற்றி விளக்கு போட்டு கொஞ்சம் மகாலட்சுமி மல்லிகைப்பூ போட்டு மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொல்லலாம்னா இலகுவாக 18, 27, 36, 45 இப்படின்னு 108 தடவை சொன்னால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து ஜொலிக்கும். இதே மாதிரி உங்களுடைய லக்ன புள்ளி நின்ற பாதம், சந்திரன் நின்ற பாதம், மாந்தி நின்ற பாதம், இதை கூட்டி 108ஆல் மொத்தமாக கூட்டணும், 108ஆல் வகுக்கணும், 108ஆல் வந்து கழிச்சிடணும். இப்போ அந்த நிமிஷம் கழிச்சிங்கன்னா மிச்சம் வந்துடும் இல்லையா, கழிச்சிங்கன்னா மிச்சம் வந்துடும். அப்போ அந்த மிச்சம் வந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த மிச்சம் வருவதில் எத்தனை பாதங்கள் வருகிறதோ அந்த நட்சத்திரம்தான் உங்களுக்கு ஒரு யோகத்தை வந்து கொடுக்க காத்திருக்கிறது. இந்த 3ஐயும் கூட்டி 108ஆல் வகுத்து மிச்சம் வருகிறது எவ்வளவோ அது பாத கணக்கில் தான் நீங்கள் எண்ணணும். அந்த பாத கணக்கில் எண்ணி அதில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் யோகசாலி. சரி, அதில் இல்லை, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அணு ஜென்மத்தில் இருக்குதா இல்லை திரி ஜென்மத்தில் இருக்கா, அப்படி எதாலே இல்லாமல் போகாது. அதுக்கு மேலே இல்லாமல் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து என்னுடைய ஜாதகத்தை வந்து நான் அப்ளிகபிள் பண்ணினேன்.
என்னதே நீங்கள் உதாரணமாக பொழுதன்னைக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கிறத விட என்னுடைய கிளையண்ட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்க கிளையண்ட்டு ஒரு 15 வருஷமாக கிளையண்ட்டு. அப்போ அவர்களுடைய ஜாதகம் எனக்கு வந்து ரொம்ப மனப்பாடமாக தெரியும். அப்போ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி போட்டு பார்க்கும்போது அந்த அம்மா எதை வச்சு அதிர்ஷ்டசாலியாச்சு. ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஒரு மனதில் வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கின்ற பாவம். அது எது? அது எந்த நட்சத்திரம்? அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கிறதோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். அந்த கட்டம் எந்த கட்டமோ அந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன சொன்னா நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அப்போ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திரிஸ்புடம் அப்படின்னு பேர். திரிஸ்புடம். அப்போ அந்த திரிஸ்புடத்திற்கு வந்து ஒரு மரியாதை உண்டு. அப்போ திரிஸ்புடம் என்பது ஒரு மரியாதைக்குரிய இடம். அந்த மரியாதைக்குரிய இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் நமக்கு வந்து ஒரு யோகம் உண்டு. எனக்கு அந்த இடத்துல குரு இருக்கார், அதனால் குழந்தைகளால் யோகம். ஓகேவா? அப்போ இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் அந்த கிரகத்தை கும்பிட்டீர்கள் என்று சொன்னார். இந்த நட்சத்திரங்கள் இப்போ அவங்களுக்கு பரணி வந்துச்சு. அப்போ அவங்க பரணி பூராடத்தில் வந்து மகாலட்சுமியை கும்பிடலாம். நமக்கு வந்து என்ன சொன்ன நட்சத்திரம் வேறு, அதில் உட்காந்துருக்கிற கிரகம் வேறு. அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகத்தை போய் வந்து நவகிரகத்தில் வந்து அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தீங்க வைங்க, அப்படியே வந்து என்ன சொல்லணும்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய இது ஒரு திரிஸ்புடம் அப்படிங்கிறது. திரிஸ்புடம் என்பது நன்மை செய்யக்கூடியது தான். இது நான் வந்து என்ன சொன்னேன், என்னை பொறுத்தவரை என்ன சொன்ன பாதத்தை வைத்து தான் எப்பயுமே கண்டுபிடிப்பேன். ஏன்னா அதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து இலகுவான வழி. நீங்கள் டிகிரியை வச்சு கண்டுபிடிச்சாலும் எப்படி இருந்தாலும் அந்த அந்த கட்டத்துக்குள்ளே தான் வரும். அதில் மாற்றியெல்லாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு இலகுவான ஒன்று இது தான். இலகுவான ஒன்றை வந்து நம்ம கடைப்பிடிச்சுக்கணும். அப்போ திரிஸ்புடம் என்பது ஒரு யோகமான இடம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்களும் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு கிரகத்தோடைய ஒரு நட்சத்திரத்தோடைய பாதம் கிடைக்கும். அந்த நட்சத்திரத்தோடைய பாதம் ஃபுல்லாகவே இல்லாதான். அதுக்கு ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம் 3 அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு யோகம் உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற முடியும். அந்த கிரகம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கு. இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கண்டென்ட்ஸை எடுத்து வந்து மக்களுக்கு கொடுக்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்மளை நாமளே வந்து நம்ம ஜாதகத்தோடு அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளிகபிள் பண்ணி பார்க்கும்போது அது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நான் சொல்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா இயற்கையாகவே அற்புதமான வந்து என்ன சொன்னான்னா பயனுள்ள தகவலாக தான் இருக்கும், ஃபோக்கஸாக இருக்காது. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறேன், என்னை மிங்கிள் பண்ணி தான் நான் கொண்டு வருவேன். ஏன்னா வந்து ஒரு செக்கப் நடக்குதுன்னா வந்து என்ன சொன்னால் முதல்ல நம்மளை பரிச்சித்து பார்த்துடணும், நமக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இது ஒரு கணக்கு தான், போட்டு பாருங்கள். எல்லா மனிதனுக்கும் நம்ம 12 கட்டத்தில் இருக்கிற 108 பாதங்கள் தான், 27 நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும், அவயோகத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் வந்து ஒரு நல்ல ஆசிகளை வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக அதில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டே இருப்பார். அதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வந்து தெரியாமல் இருந்தால் தான் கஷ்டம். தெரிந்தால் வந்து என்ன சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.